ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது செலவுலாம் போக ப்ராஃபிட் 50,000 நம்ம எவ்வளோ டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 டேக்கே நம்ம 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் தான் லாகின் பண்ணி ஓட்ட போகிறோம். அதிகமாகலாம் நம்ம ஓட்ட போகிறதில்ல. ஆவரேஜாக ஓட்டி நம்ம எவ்வளோ சீக்கிரமாக 50,000 ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். இன்றைக்கி எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணோம். ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு 40 மினிட்ஸ் கழிச்சு 12:40 தாங்க நம்ம ஃபஸ்ட் ஆர்டரே போட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. வேலைச்சேரியில் இருக்க ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி தான் வெயிட் பண்ணிருக்கோம். மேலே தான் ஹோட்டல், நம்ம கீழே வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் ரெடி ஆகலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் ஆலந்தூர், அங்கே தான் ட்ராப்பு. சரி பார்ப்போம், எப்போ ரெடி ஆகும் தெரில. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பக்காவாக முடிச்சிட்டோம். செகண்ட் ஆர்டர் எடுக்க பார்த்தீங்கன்னா ஐஜிபி கேக்ஸ் ஆலந்தூருக்கு வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலை. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிசூலமுங்க. இங்கேருந்து ஒரு 5.5 கிலோமீட்டர் வருது. நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே லேட்டாக தான் போட்டாங்க. இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கும் நமக்கு 10 நிமிஷம் கழிச்சு தான் ரெடி ஆச்சு ஃபுட்டு. இப்பயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. இதே மாதிரி தாங்க டைம் வேஸ்ட் ஆகுது நமக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:21 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 197 197 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்தோம். ஆதம்பாக்கம். நெக்ஸ்ட் ஆர்டர் இன்னும் வரல நமக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க. நேற்றும் இன்றைக்கும் ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆர்டரே போட மாட்டாங்க, சீக்கிரமாக ஆர்டரும் போட மாட்டாங்க. போட்டாலும் ஆர்டரே கம்மியாக தான் போடுறாங்க. ஃபஸ்ட்லாம் டக்கு டக்குன்னு ஒரு ஆர்டர் முடித்தோடனே நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டுருவாங்க. இப்போ என்னடான்னா ஆர்டர் போடுறதுக்கே லேட் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 4:21 ஆகுதுங்க. நம்ம இப்போ வர பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 324 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் வந்தது மழை. எதுக்கு தான் வந்துச்சுன்னு தெரில. 5 நிமிஷம் தான் கரெக்டாக பெஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஈவினிங் வருமானு தெரில. வேறு வழியே இல்லை. வந்தாலும் நம்ம இன்றைக்காவது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணுறோங்க. ஆனால் 10 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு ஆர்டரே போட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம எங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் தான். டிபாக்கோ பேக்கில் இருக்குது பாருங்கள். நம்ம வந்துட்டோம். இப்போ தான் ரெடியாக இருக்குது. சரிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராப் வேலைச்சேரிக்குள்ளே தான். சரி, ரெடி ஆகிடுச்சு ஃபுட்டு. நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா கேக் ஷாப் போகலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:24 ஆகுதுங்க. நம்ம 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 357 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். இது வேலைச்சேரியில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்காவது நம்ம ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபா ஏர்ன் பண்ணோம். பாருங்கள், கொடுத்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆர்டரே போடாமல் இருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக தாங்க போட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் இங்கே தான் போட்டிருக்காங்க. இப்போ வெட்டிங் பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் தான் இருக்குது. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுதுங்க. நம்மால் சரியான வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா நிற்கிறாரு பாருங்க, அவரு தான். நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை காட்ட ஆரம்பித்தார். சரி, நான் தான் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும்போது வண்டி அடிக்கிற மாதிரி இருந்தது. அது கார்பரேட்டர் பிரச்சனையா இல்லை பெட்ரோல் பிரச்சனையா? சரி, பெட்ரோல் எதனா கலப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிடும் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாரத்தில் தான் போட்டேன் பெட்ரோலு. ஒருவேளை பெட்ரோல் பிரச்சனையா இல்லை ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுக்கு பெட்ரோல் எதனா கலப்படமாக இருக்கும், எனக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேர்லெஸ்ஸாக விட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து மதியம் கொஞ்சமாக இருந்தது, லைட்டாக அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் அடிக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி கரெக்டாக ஓட்ட ஸ்டார்ட் பண்ணோம். 2 ஆர்டர் கொடுத்துரும். 2வது ஆர்டர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வழியில் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 டைம் ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகலை. செல்ஃப் அடித்தாலும் வேலைக்கு ஆகலை, கிக்கர் அடித்தாலும் வேலைக்கு ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நல்ல வேலை எப்படியோ கிட்ட போயிட்டேன். கஸ்டமர் கிட்ட போயிட்டு ஓரளவுக்கு லொக்கேஷன் கிட்ட நெருங்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஏதோ கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்ற மாதிரி அப்புறம் ஃபைனலாக எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. அப்புறமா ஒரு ப்ரோ ஸ்டோக் பண்ணார். பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கலை பார்த்தீங்கன்னா போனேன். நம்ம டைமு நம்ம நேரம் அதுவுமே க்ளோஸில் தான். ஃபஸ்ட்டு ஒரு மெக்கானிக் கடைக்கு போனால் க்ளோஸில் இருந்தது. அப்புறம் இன்னொரு மெக்கானிக் செட்டுக்கு போனால் அவர் நம்மோட போகிறப்பா என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டாரு. என்னடா சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் இன்னொரு மெக்கானிக் கடை கை காமிச்சார், அங்கே போனேன். சரி அப்புறம் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் ஆகிட்டார். அங்கேருந்து ஸ்லோவாக போனாலே வண்டி ஸ்லோ பண்ணாலே இப்போ டிராஃபிக் இருக்குது ஸ்லோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணாலே டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. கார்பரேட்டர் பிரச்சனை தான் 100% வந்து கார்பரேட்டர் தான் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போயிட்டு பார்த்தா தான் தெரியும். எப்படியோ ஒரு வழியாக நம்ம அடித்து பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எவ்வளோ வேகமாக வேலைச்சேரிக்கு வர முடியுமோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ வேலைச்சேரியில் தான் இருக்கும், நம்ம ரூம் பக்கத்தில் தான் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டரே போடல. இன்னைக்கு நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. நம்மளால் ஓட்ட முடியல, வண்டி பிரச்சனை. நமக்கு மட்டும் என்னென்னா டெய்லி ஒரு பிரச்சனை புதுசாக வருதுன்னு தெரில. டோட்டலாகவே வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 504 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம செலவுலாம் லெஸ் பண்ணால் 504 ரூபாலேருந்து நம்ம 210 ரூபா பெட்ரோல் போட்டோம். 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ செலவு. டோட்டலாக இன்றைக்கி ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 264 ரூபாங்க. இது உனக்கே நியாயமாக இருக்காப்பா, இப்படிலாம் பண்ணலாமா நீ? நாளைக்கு வேறு இவர் எவ்வளோ செலவாக போகுதுன்னு தெரில. ஓகேங்க, நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தால் மட்டும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம கிளம்பி ரூமுக்காவது போகலாம். நாளைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வண்டி ரெடி பண்ணிட்டு நாளைக்காவது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஓட்டணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஓகேங்க, லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விழாவில் பார்க்கலாம்.